ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இப்போது நீ மனசுல எதை நினைச்சுக்கிட்டு இந்த வார்த்தைகளை கேட்கிறாயோ அது அப்படியே நடக்கும். நல்ல வேலை கிடைக்கணும்னு நினைச்சாலும் சரி, என் வாழ்க்கை சரியாகணும்னு நினைச்சாலும் சரி, என் குடும்பத்துல மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிலவணும்னு கேட்டாலும் சரி, உனக்கான வெற்றியை கேட்டாலும் சரி, உனக்கான குழந்தை வரம் கேட்டாலும் சரி, நீ என்ன வேணும்னு நினைச்சுக்கிட்டு என்னுடைய வார்த்தைகளை கேட்கிறாயோ அது அப்படியே உன் வாழ்வில் கிடைக்கும் என இப்போதே இந்த வராகி அம்மா உன்னை ஆசீர்வதிக்கிறேன். சகல செல்வங்களையும் சௌபாக்கியங்களையும் பெற்று என் ஆசீர்வாதத்தோட நீ சிறப்பாக வாழும்படி இந்த வராகி அம்மா செய்கிறேன் என் செல்லமே. இதுவரைக்கும் நீ கலங்குனதும் கவலைப்பட்டதுமே போதும். கண்ணீரின் மதிப்பு விலைமதி பற்றது. நீ தேவையில்லாம கவலைப்பட்டு உன்னை பலவீனமாக ஆக்கி கொள்ளாதே. நீ எவ்வளவு சுறுசுறுப்பான தைரியமான பிள்ளைன்னு எனக்கு தெரியும். தேவையில்லாம கவலைப்பட்டு அழுததெல்லாம் போதும் என் செல்லமே. இதுக்கு மேல உன் வாழ்க்கையில ஒவ்வொரு நிமிஷமும் நல்லதே நடக்கும்படி இந்த வராகி அம்மா செய்ய போறேன். இதுவரைக்கும் நடந்த எல்லா விஷயங்களும் ஒரு காரண காரியத்தோடு தான் நடந்தது. இப்போது அது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்ட போறேன். நீயே தேவையில்லாம உன் வாழ்க்கையில நடந்த விஷயங்களை நினைச்சு வருத்தப்படாத. எப்போதும் தைரியமாறு. ஏன்னா நீ சாதிக்க பிறந்த குழந்தையல்லவா. கண்டிப்பா உன்னை சந்தோஷமாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ எப்போதும் எல்லாருக்கும் நல்லது செய்யணும், நல்ல பிள்ளையா இருக்கணும்னு நினைக்கிற. ஆனா ரொம்ப நல்ல பிள்ளையாக நீ இருந்தாலும் எல்லாரும் உன்னை நடிக்கிறேன்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா இந்த உலகத்துக்கு உண்மையான அன்பும் பாசமும் நல்ல குணமும் என்னன்னே தெரியாது என் செல்லமே. நீ அதிகமாக எல்லார்கிட்டையும் அன்பை கொடுத்தினாலும் அவங்க தேவைக்கு உன்னை பயன்படுத்திக்கிட்டு அடிமையாக்கிக்கிட்டு அவங்க காரியத்தை எல்லாம் முடிச்சுட்டு உன்னை தூக்கி தூரமாக எரிஞ்சிருவாங்க. அதனால தான் அன்பு அளவோடு இருக்கட்டும்னு சொல்கிறேன். ரொம்ப பொறுமையாக விட்டு கொடுத்து போனாலும் இந்த உலகம் உன்னை பைத்தியமாக்காமல் விடாது. எல்லாருக்கிட்டையும் வெளிப்படையாக இருக்கிறேன்னு மனசில் தோணுனதையெல்லாம் பேசி மற்றவங்க உன்னை வெறுக்கும் சூழ்நிலைக்கு வந்துடாத. எல்லாரையும் நம்பாம அளவோடு கவனமாக இருக்க பழகு. எந்த விஷயத்திலும் கோபப்படக்கூடாது தான். ஆனால் உனக்கு பிடிக்காத விஷயத்தை யாராவது வேணும்னே வந்து உனக்கு செஞ்சு எரிச்சலை கொடுக்கும் போதும், உனக்கு பிடிக்காததை செய்ய சொல்லி வற்புறுத்தும் போதும் கோபத்தை முகத்தில் காட்டுவது தப்பே இல்லை. கோபங்கிறது மனசுல இருந்து வரக்கூடாது. மன வெறுப்போட மன ஆழத்தில் இருந்து வராம சும்மா வாயளவுக்கு முகத்தளவுக்கு எனக்கு பிடிக்காதுன்றத கோபத்தில் வெளிக்காட்டக்கூடிய அளவுக்கு கோபத்தை உனக்கான ஆயுதமாக வச்சுக்கோ. கோபம் உன்னை பாதுகாக்கும் ஆயுதமாக இருக்கட்டும். அது உன்னையே அழிக்கக்கூடிய அளவுக்கு மன ஆழத்தில் வெறுப்பை உண்டாக்கக்கூடிய அளவுக்கு இருக்க வேணாம். இப்போது உன் வாழ்வின் இருளை விலக்கி வெளிச்சத்தை கொண்டு வர்றேன். இனிமே நீ எதுக்காகவும் கவலைப்படாத. அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில நான் அற்புதத்தை காட்டுவேன் என் செல்லமே. சில நேரங்களில் நீ நடந்துக்கிற விதத்தை பார்க்கும்போது நான் உனக்கு பொறுமையவே கற்றுக் கொடுக்கலையோன்ற அளவுக்கு எனக்கு யோசனை வருகிறது. ஏன்னா உன் எதிரில் உள்ளவங்களும் உன் எதிரிகளும் ஏதாவது ஒரு சில வேலைகளை தப்பாக செய்யும்போது, நீ நினச்சதற்கு மாறாக செய்யும்போது உடனே உணர்ச்சி வசப்பட்டு கோபப்படுகிறாய். எப்போதும் முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக இருக்க கற்றுக்கிட்டினா கண்டிப்பாக உன்னால் அவங்கள ஜெயிக்க முடியும். உனக்கு பிடிக்காததை யாராவது செய்கிறாங்க அல்லது வேணும்னே உன்னை நிராகரிக்கிறாங்க, ஒதுக்கி வைக்கிறாங்கன்னா அவங்க உன்னை தவிர்க்கவே முடியாத அளவுக்கு, நீதான் வாவான்னு உன்னை வரவேற்கிற அளவுக்கு அவங்க முன்னால் நீ எதையாவது செஞ்சு ஜெயிச்சு காட்டி நிற்கணும் என் செல்லமே. ஆவேசம் கொண்டு கோபப்பட்டினா உன்னால் அடுத்து எதுவுமே செய்ய முடியாமல் போயிடும். ஆனால் சிரிச்சுக்கிட்டே சமாளிச்சுக்கிட்டே அமைதியாக போய் நீ செய்ய வேண்டிய செயல்களை சிறப்பாக செஞ்சு அவங்க முன்னால் ஜெயிச்சு வாயடைச்சு அவங்கள நிற்க வைக்கணும். அது மட்டுமல்ல, எந்த வாய் உன்னை வேணான்னு சொல்லிச்சோ, எந்த வாய் உன்னை குறை சொல்லி குற்றம் சாத்துச்சோ, அதே வாய் உன்னை பாராட்டும்படியும் உன்னை பாராட்டி போற்றி புகழும்படியும் நீ செய்ய முடியும் என் செல்லமே. ஏன்னா இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது இந்த உலகத்தையே கூட உன்னால் ஜெயிக்க முடியும். எத்தனையோ துன்பங்களை கடந்து வந்த உனக்கு இது ஒன்றும் புதுசு இல்லை. இதையும் நீ கடந்து செல்வதற்கு இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருப்பேன். நீ நினச்ச காரியம் நடக்கலை அல்லது உனக்கானது உன் விருப்பப்படி கிடைக்கலன்னா நீ சோர்ந்து போக வேண்டாம். காரணம் இல்லாமல்
இங்கு எதுவும் தள்ளி போகாது. இன்னைக்கு நடக்காத விஷயம் அப்புறமா நிச்சயமா நடக்கும்னு நம்பினா உனக்காக அதை வெகு விரைவாக நான் நடத்தி கொடுப்பேன். நேத்து வரைக்கும் நடக்காத பல விஷயங்களை கூட இன்னைக்கு இந்த வராகியம்மா உனக்காக நடத்தி கொடுக்க தான் போறேன். நீ நம்பிக்கையோடு இருந்தீனா எல்லாத்தையுமே நல்லபடியாக நன்மையாக நான் உனக்கு நடத்தி கொடுப்பேன் என் செல்லமே. நீ என்னிடம் வைத்த பிரார்த்தனைகளை எல்லாம் இந்த வராகியம்மா கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். அதற்குரிய பலனை நிச்சயமாக நான் உனக்கு தருவேன். உன் வாழ்க்கையில் உனக்கான விருப்பத்தை நிறைவேற்றி தர வேண்டியது இனிமே என்னுடைய பொறுப்பு. நீ எதிர்பார்த்தது போல உன் வாழ்க்கையை நான் தலைகீழாக திருப்பி போட போறேன். நீ எதெல்லாம் ஆசைப்பட்டியோ எதையெல்லாம் விருப்பப்பட்டியோ அது அனைத்தையுமே உன் கைகளில் நான் கொண்டு வந்து சேர்க்கிறேன். நீ உனக்குள் இருக்கும் என்னை தேடு. உன் எதிர்பார்ப்பு கண்டிப்பா வெற்றி பெறும். இந்த வராகி அம்மாவின் ஆசீர்வாதத்தோட நீ வாழ்க்கையை ஜெயிப்பாய் என் செல்லமே. உனக்கு ஏற்றார் போல நீ எதிர்பார்த்தது போல உன் வாழ்க்கையை மாற்றக்கூடிய அனைத்துமே உனக்குள்ள இருக்கு. அதிக சக்தியும் திறமையும் அறிவும் ஆற்றலும் கொண்ட என் செல்ல பிள்ளையான உன்னுடைய எதிர்பார்ப்புகளை இந்த வராகி அம்மா நிச்சயம் வெற்றி பெற வைப்பேன். நான் உன்கிட்ட என்ன கேட்குறனோ அந்த பக்தியையும் நம்பிக்கையும் நீ எனக்கு கொடுத்துட்ட. அப்படி இருக்கும்போது நீ என்கிட்ட கேட்ட வெற்றியையும் சந்தோஷமான வாழ்க்கையும் நான் உனக்கு கொடுக்காமலா இருப்பேன். இதோ என் அருளால உனக்கு அழகான வாழ்க்கையை அமைச்சு தர்றேன். நீ இழந்த அனைத்தையும் கூட நிச்சயமாக நான் உனக்கு மீட்டு கொடுப்பேன் என் செல்லமே. இதற்கு முன்பாக நீ எதையெல்லாம் இழந்தாயோ அது அனைத்தையும் திரும்ப மீட்டு உன் கைகளில் ஒப்படைக்க போறேன். நீயும் இனிமேலாவது தப்பு செய்யாம தவறு செய்யாம வாழ்க்கையை கவனமா எதிர்கொள்ள தயாராகு. இப்போது உன்கிட்ட இருக்க விஷயங்களின் அருமையும் மதிப்பும் பெருமையும் உனக்கு இப்போது புரியாம அலட்சியமா இருந்துடாத. உன்கிட்ட எது இருந்தாலும் உன் கூட யார் இருந்தாலும் அவர்களுக்கு உரிய மதிப்பையும் மரியாதையும் கொடுத்து அக்கறையோட நல்லபடியா பார்த்துக்கிட்டினா எந்த விஷயங்களும் யாரும் உன்னை விட்டு விலகி போக மாட்டாங்க. நீ இழந்ததை கூட நான் கண்டிப்பா உன் கைகளில் மீண்டும் கொண்டு வந்து ஒப்படைப்பேன். கோபம் இருக்கு வருத்தம் இருக்குன்னா அதை ஒருபோதும் உணவின் மீது காமிக்காதே. சாப்பாடு வேணான்னு சொல்லி உணவை வீணாக்கவும் வேண்டாம், உன் உடம்பை கெடுத்துக்கவும் வேண்டாம். எப்போதும் உன் வாழ்க்கையில கிடைக்கிற ஒவ்வொரு விஷயங்களின் அருமையையும் உணர்ந்து கொள். உன் கூட இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதரையும் நீ புரிந்து கொள்ளும் போது அதற்கான பலனை உன் வாழ்க்கைக்கு உண்டான சிறப்பை இந்த வராகி அம்மா செஞ்சு கொடுப்பேன். நீ மனமுடைந்து சிந்தும் கண்ணீர் துளிகளுக்கு மதிப்பு அதிகம். அது தேவையில்லாம இரக்கமற்ற மனிதர்களிடம் காட்டாதே. உனக்காகவே என் மனவாசல் எப்போதும் திறந்திருக்கு. உன்னுடைய சுக துக்கங்கள் எதுவாக இருந்தாலும் அதை இந்த வராகி அம்மா கிட்ட சொன்னீனா துக்கத்தை காணாமல் போகச் செய்து சுகத்தை அதிகரித்து உனக்கான சந்தோஷத்தை நான் கொடுப்பேன். என் அன்பு பிள்ளையான உன்னுடைய சுமைகளை சுமக்க நான் தயாராகவே இருக்கிறேன் என் செல்லமே. உன் மனசுல எதிர்காலத்துல என்ன ஆகுமோ வருங்காலம் எப்படி இருக்குமோன்ற வாழ்க்கையை பற்றிய பயம் வரும்போது அந்த எதிர்கால சிந்தனை உன்னை வாட்டி வதைக்கும் போதெல்லாம் என்ன நினைச்சுக்கோ, நான் உனக்கு துணையா வழிகாட்டியா ஏதாவது ஒரு ரூபத்துல வந்து உனக்கான நல்லதை செஞ்சு தரேன். கூண்டுல அடைச்சி வச்சிருக்கிற ஒரு பறவையை விடுவிச்சா அது எப்படி சந்தோஷமா துள்ளி குதிச்சு மகிழ்ச்சியா பறந்து போகுமோ அதே போல உன் மனதை மகிழ்வித்து உனக்கான சந்தோஷத்தை நான் கொடுப்பேன். நீ எப்போதும் கடந்த காலத்தை நினைச்சு கவலைப்படாத, வருங்காலத்தை நினைச்சு வருத்தப்படாத. நடப்பது எல்லாமே நன்மைக்கேன்னு நினைச்சு சந்தோஷமா வாழ தயாராகு. முக்காலமும் இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை செஞ்சு தரேன். எந்த ஒரு விஷயத்திலும் முடிவுகளை தானாக எடுக்கும் திறன் உனக்குள்ள வந்துருச்சுனாலே சுலபமாக வெற்றி பெற்று விடுவாய். ஒரு விஷயம் தப்பா நடந்துருச்சுன்னா தப்பு நடந்துருச்சுன்னு துவண்டு சோர்ந்து போகக்கூடாது. அதை எப்படி சரி பண்ணணும்னு யோசிக்கணும். உன் வாழ்க்கையில வெற்றி பெறதுக்கு நீ என்ன செய்யணும்னு யோசிச்சினா உனக்கான வழிகளை நான் காட்டுவேன். உன்னை மற்றவங்க எப்போதும் ஞாபகம் வச்சுக்கவும் மாட்டாங்க, உனக்காக மற்றவங்க எல்லாமே செய்வாங்கன்னு சொல்ல முடியாது. உன் வாழ்க்கைய நீ தான் வாழணும். யார் எப்படி இருந்தாலும் நீ உனக்கான காரியங்களில் உனக்கான விஷயங்களில் கவனம் செலுத்து. யாரையுமே சரியாக தேர்ந்தெடுக்காம நல்லவங்களெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு கெட்டவங்களையெல்லாம் உன் கூட சேர்த்துக்கிட்டினா
அப்புறம் வாழ்க்கை முழுவதும் உனக்கு வருத்தப்படும்படியாகவும் நீயே விட்டு கொடுத்து அனுசரித்து போகும்படியாகவும் ஆயிடும். அதனாலதான் நட்போ உறவுகளோ துணையோ சொந்த பந்தமோ யாரை தேர்ந்தெடுத்தாலும் அவங்க உன் குணத்துக்கும் உன் மனசுக்கும் ஒத்து வருவாங்களான்னு சரியாக தேர்ந்தெடுக்க கத்துக்கோ என் செல்லமே. உன்னுடைய உண்மையான அன்பை நீ அடுத்தவங்களுக்கு கொடுக்கும்போது அதை அவர்கள் அலட்சியம் செஞ்சாங்கன்னா அதுக்காக நீ வருத்தப்படாதே. உன்னுடைய அன்பை இழந்தவர்கள் கண்டிப்பா கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு உன்னுடைய அருமை பெருமையை புரிஞ்சுக்குவாங்க. உன் வாழ்க்கையில நீ இழந்ததையெல்லாம் மீண்டும் பெறுவது கடினம்தான். ஆனா இந்த வராகியம்மா எப்படியாவது அதை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்துருவேன். சந்தோஷம்னா எப்படி இருக்கும்னு கொஞ்சம் சந்தோஷப்படுறதுக்குள்ளாகவே வாழ்க்கை வலியையும் வேதனையும் உனக்கு கொண்டு வந்து கொடுத்துருதா? கவலைப்படாத. மறுபடியும் கிடைக்காதா? மறுபடியும் எப்போ நமக்கு நல்லது நடக்கும்? நம்ம வாழ்க்கையில எப்போது சந்தோஷம் வரும்னு இப்போது நீ எதை நினைத்து ஏங்குகிறாயோ அது அனைத்தையும் இந்த வராகியம்மா கண்டிப்பா உன் கைகளில் உன் வாழ்க்கையில கொண்டு வந்து கொடுக்குறேன். இன்பத்திலும் துன்பத்திலும் ஒரு மனுஷனுக்கு மனசு விட்டு பேசுறதுக்கு ஒரு நல்ல துணை வேணும். அப்படி உன்னை புரிஞ்சுக்கிட்ட உன்னுடைய அன்பையின் அருமையை தெரிஞ்சுக்கிட்ட ஒரு நல்ல மனிதரை உனக்கு கொடுத்து தனிமையின் கொடுமையிலிருந்து உன்னை விடுவிக்கிறேன். உன் வாழ்க்கையில உனக்கு எல்லா விதத்திலும் அவர்கள் நல்லது நினைப்பவங்களா நல்லதை செய்யக்கூடியவர்களாக இருக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். நீ என்னதான் நல்லது செஞ்சாலும் மற்றவங்க உன்னை குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்களே நினச்சி அவங்களுக்கு விளக்கம் கொடுத்து நேரத்தை வீணாக்காதே. யார் உன்னை பற்றி என்ன சொன்னாலும் அவங்க மனசு போல நினச்சிக்கட்டும். நான் சரியாக தான் இருக்கேன், நான் நல்லா தான் இருக்கேன்னு உன் வாழ்க்கையை நீ வாழ தயாராய்க்கோ. எப்போதும் உனக்கு நல்லதே நடக்கும்படியும் உன் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும்படியும் இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன். அடுத்தவங்க முன்னால் பெருமைக்காக அதையும் இதையும் செய்யாமல் கண்டதையும் வாங்காமல் நீ சாதாரணமாக இயல்பாகவே உன் செயல்களை சிறப்பாக செய்து பெருமையோட வாழ்ந்து காட்டு. உன் வாழ்க்கையில் உனக்கு தேவையான வெற்றியையும் மகிழ்ச்சியையும் நீ எதிர்பார்க்கும் நல்ல விஷயங்களையும் நிச்சயமாக நானே உனக்கு நடத்தி கொடுக்குறேன்.